போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று பெருமைகளோடு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரும் மறைசாட்சியும் புனிதருமான பிலிப்புவனுடைய விழாவையும் அவரோடு இணைந்து அதே போல இன்னொரு திருத்தூதராக ஆண்டவரால் அழைக்கப்பெற்று எருசலேமின் ஆயராக இருந்து மறைசாட்சியாக இறந்து போன புனித சின்ன யாக்கோபுடைய விழாவையும் திரு அவை இன்று இணைத்து கொண்டாடுகிறது. புனிதர்களான பிலிப்பு யாக்கோபுடைய விழாவில் ஆண்டவர் நமக்கு சொல்வதும் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே நம் வாழ்வை ஒப்படைப்போம். நமக்கு தேவையான வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நாம் செய்த தவறுகள், பாவங்கள், குற்றமுறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீர். அவர்களுடைய வேண்டுதலால் உமொரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றையடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நிறைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இஸ்ரேல், நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்று கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறைநூலில் எழுதியுள்ளவாறு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்பு அவர் கேபாவுக்கும் அதன் பின் 11 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விரிவிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 6 முதல் 14 முடிய. இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் தான் நிறைய கேட்டு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ அப்போ அதில் ஏதோ ஒரு கேட்பதில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று தோன்றுகிறது. இன்றைய விழா நாயகர்களான புனித பிலிப்பு, புனித சின்ன யாக்கோபு, இவர்கள் இருவரும் ஒருமித்த நாளில் இன்று விழாவாக திரு அவை கொண்டாடுகிறது. அவர்களுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது
2 விடயங்கள் மிக தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றன. ஒன்று, இயேசு தாமாக நேரடியாக தேர்ந்து அழைத்தவர்களில் இவர்கள் இருவரும் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் இருவரும் 12 அப்போஸ்தலர்களில் திருத்துவதர்களில் கூட்டத்தில் உள்ளவர்கள். அது மிக உறுதியானது. அதை எல்லா நற்செய்தியாளர்களும் அவர்களுடைய பட்டியலில் இவர்களுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பிற்கு பிறகு உலகெங்கும் போய் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை மறை சாட்சியாக கொடுத்தவர்கள். அதுவும் மிக உறுதியான வரலாற்று சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏன் ஒரே நாளில் கொண்டாடுகிறோம் என்றால், கிபி 560ஆம் ஆண்டில் இவர்கள் இருவருடைய உடலும் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்டு இப்போது திருத்துதர்களின் கோவில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆலயத்திலே மீண்டும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் எடுத்துச் செல்லப்பட்டது. எனவேதான் இருவருடைய விழாவை நாம் ஒரே நாளில் கொண்டாடுகிறோம். இதில் யாக்கோபுவை பற்றி அதிகமாக நற்செய்தி சொல்லவில்லை. அல்பேவியின் மகன் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் யூதா ததேவினுடைய சகோதரர். அவர்கள் இருவரும் அல்பேவினுடைய பிள்ளைகள். அது நமக்கு தெரிய வருகிறது. ஏறக்குறைய இயேசுவினுடைய ஒன்றுவிட்ட அந்த கசின் பிரதர் அவர். இன்னொருவர் புனித பிலிப். பிலிப்பை பற்றி யோவான் நற்செய்தியில் பலமுறை நாம் அவரை பார்க்கிறோம், தரிசிக்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் அவர் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக முதலில் ஆண்டவர் சீமோன் பேதுருவையும் அவருடைய சகோதரர் அந்திரேவையும் அழைத்த அதே நாளில்தான் அவர் வருகிற பொழுது வழியில் இவரை பார்க்கிறார், பிலிப்புவை. உடனடியாக நீயும் வா என்று அழைக்கிறார். ஏனென்றால் இவரும் பெத்சாயிதா பகுதியை சார்ந்தவர். அவர் சின்ன யாக்கோபு செசாரியா பகுதியை சார்ந்தவர், இவர் பெத்சாயிதா பகுதியை சார்ந்தவர். எனவே இவரையும் அழைக்கிறார். எனவே இவரும் அவர்களுடைய பேதுருவனுடைய குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள். எனவே பிலிப்பு ஏறக்குறைய ஏற்கனவே அவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தவர். எனவே அவருக்கு மெஸ்ஸியாவை பற்றி, மெஸ்ஸியாவுடைய வருகையை பற்றி எல்லாம் நன்றாக தெரிந்திருந்தது. எனவே இயேசு அழைத்த உடனேயே அவர் கண்டுகொள்ளுகிறார், இவர்தான் மெஸ்ஸியா என்பதை உணர்ந்து அவரோடு இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார். பிலிப்புவை போல நாம் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை பெனடிக்ட் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏன் 2000 வருஷத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் பிலிப்புவை நமக்கு முன்னுதாரணமாக சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் அதற்கு மிக முக்கியமான காரணம், இயேசுவினுடைய திருத்துதராக வாழ்வதற்கான அழைப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே பிலிப்பு செய்த முதல் வேலை என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நேரடியாக போய் நத்தானியேல் அவருடைய நண்பரை சந்திக்கிறார். நத்தானியேலை சந்தித்து அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் மெஸ்ஸியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்றாரு, கலிலியாவிலிருந்து வந்திருக்கிறார். உடனே நத்தானியேல் கேட்பாரு, கலிலியாவிலிருந்து நல்லது ஏதாவது வரக்கூடுமோ என்று. ஏனென்றால் அவ்வளவு இலக்காரமா கேட்பார். சில ஏரியாவை நம்ம பகுதியில் சொன்னோன்னு சொல்லுவாங்க இல்ல, அங்கே இருந்தா ஐயோ அப்படின்னு. அது மாதிரி கலிலியாவை பற்றி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லுகிறார். பிலிப்பு விளக்கம் சொல்லவில்லை, மாறாக சொல்லுகிறார், வந்து பாரும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து பாரும். நத்தனியால் வருகிறார், பார்க்கிறார், இயேசுவோடு பேசுகிறார், உடனே விசுவசிக்கிறார், நான் மெஸ்ஸியாவை கண்டுகொண்டேன் என்று பிலிப்புவுக்கு நன்றி சொல்லுகிறார். ஆக திருத்தந்தை பெனடிக்ட் நமக்கு கொடுக்கிற அழைப்பும் இதுதான். நாமும் ஆண்டவரால் அவருடைய பிள்ளைகளாக முத்திரையிடப்பட்டவர்கள், மூவர் இறைவனுடைய பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை திருப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொள்பவர்கள், தூய ஆவியானவரை கொடையாக பெற்றுக் கொண்டவர்கள். எனவே நம்முடைய வேலை என்ன என்று சொல்லுகிற பொழுது திருத்தந்தை நமக்கும் சுட்டி காட்டுகிறார். இந்த பிலிப்புவை போல மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிற வழிதவறி போனவர்களை, மீட்பை பற்றி தெரியாதவர்களை, இயேசுவினுடைய அன்பை, உறவை, மன்னிப்பை, இரக்கத்தை தெரியாதவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வருகிற மாபெரும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை திருத்தந்தை அழகாக சுட்டி காட்டுகிறார். இன்னொரு முறை ஆண்டவர் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே அந்த வெறும் 5 அப்பங்களை கொண்ட 5000 பேருக்கு உணவளிக்கிற நிகழ்ச்சியிலும் பிலிப்பு இடத்துல தான் முதல்ல சும்மா கிண்டல் பண்ணி பார்ப்பாரு, எப்பா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிலிப்பு சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, இங்க 5000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, நம்ம 200 தெனாரியங்களுக்கு மேல வாங்கினாலும் இவங்களுக்கு உணவு கொடுக்க ஒரு சிறு துண்டு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் இயேசு மனிதர்களால் செய்ய இயலாமல் போகலாம், ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை பிலிப்புவிற்கு நிரூபிப்பதற்காகவே அந்த செய்தியை ஆண்டவர் பிலிப்பு இடத்திலே சொல்லுகிறார்.
இன்னும் ஒரு முறை கிரேக்க நாட்டிலிருந்து பலர் பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போது பிலிப்பு கிரேக்க பெயரை கொண்டிருந்ததால் அவரை அணுகுகிறார்கள். அவர் அந்திரேயாவை அணுகி இயேசுவோடு பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்று கடைசியாக நாம் பார்த்தது, இப்போதுதான் இயேசு இறுதி ராவுணவிலே அமர்ந்திருக்கிறார். சீக்கிரமாக கொல்லப்பட போகிறார். இந்த இறுதி ராவுணவில் இயேசு தன்னை பற்றி, தந்தையை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற தூய தோமா தான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே செல்கிறீர் என்பதை எங்களுக்கு தெரியாமல் இருக்கு, அங்கே போவதற்கான வழி எப்படி தெரியும் என்று அவர் கேட்பார். அதற்குத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிடுகிறார். அப்ப இவர் தந்தையை பற்றி பேசுகிற பொழுதுதான் பிலிப்பு மீண்டும் கேட்கிறார். நம்மை போலதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒண்ணு கேட்கிறார், அப்படியா ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், that will be sufficient, அதுவே போதும் என்கிறார். அது போதும், தந்தையை பார்த்துட்டோன்னா நாங்கள் we will be happy அப்படின்னு சொல்லு. அப்பதான் இயேசு பெருமூச்சு விடுறாரு. சரி, 3 வருஷம் எங்க கூட உட்கார்ந்திருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளவு வல்ல செயல்கள், இவ்வளவு அற்புதங்கள், புதுமைகள் எல்லாம் பார்த்த பிறகும் இன்னும் தந்தையை காட்டுன்னு கேட்கிறியப்பா என்று அவர் பெருமூச்சு விடுகிறார். ஏன்னா நான் என்னை பார்த்த பிறகு நீ தந்தையை இன்னும் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் நீ எதை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. நம்மளும் அப்படிதான் பல நேரத்தில் நான் உண்மையாகவே ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நாம் யாரை பார்க்கிறோம் என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறை இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் ஒரு ஏக்க பெருமூச்சோட சொல்லுகிறார், என்னை இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்று கேட்கிறார். ஏன்னா தந்தை இல்லை என்றால் ஆண்டவர் மனித பலத்தில் அவற்றை செய்திருக்க முடியாது. அவர் இறைவனாகவும் இருந்ததால் தான் அவரால் அதை செய்ய முடிந்தது என்பதை கடைசியாக சொல்கிறார். ஒருவேளை நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றாலும் நான் செய்கிற செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதனால்தான் கடைசியில சொல்றாரு, அவர்களுக்கு வாக்குறுதியாக சொல்கிறார், நான் சீக்கிரமாக போய்விடுவேன், ஆனால் நான் தந்தையிடம் போகிறேன், நீங்கள் தந்தையிடம் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விழா நாயகர்களிடத்தை நாம் பார்க்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் மிக எளிமையானவர்கள், இருவரும் சாதாரணமானவர்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையுள்ள பணிக்கு இந்த 12 திருத்துதர்கள் தான் திரு அவையினுடைய 12 காலம்ஸ், அந்த தூண்கள் என்று சொல்வார்கள். அப்படி புகழ் பெறுகிற அளவிற்கு சாதாரண மனிதர்களை உலகின் மாபெரும் திருத்துதர்களாக மாற்றிய பெருமை. அப்போ என்ன அப்படின்னா, எதுவும் நம்மால் வருகிற காரியம் அல்ல, மனிதர்களால் வருவதல்ல. நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாழ்வு அனைத்துமே கடவுளிடமிருந்து வருகிற ஒரு கொடைதான். நாம் அழைக்கப்பட்டிருப்பதும் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பதும் கடவுள் நமக்கு கொடுத்தால்தான் நாம் அவருடைய கருவிகளாக செயல்பட முடியும் என்பதை இவர்களுடைய விழா நமக்கு மிக அழகாக எடுத்து எம்புகிறது. இரண்டாவதாக, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு இவர் யாக்கோபு எருசலேமினுடைய ஆயராக இருந்து கிபி 62ஆம் ஆண்டு அவர் கொல்லப்படுகிறார். கல்லால் எறிந்து முழுவதும் கல்லால் மூடி அவருடைய தோள்பட்டையில் வாளால் வெட்டப்பட்டு அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல பிலிப்புவும் சிரியா, கிரேக்கம் போன்ற பகுதிகளில் பணி செய்த பிறகு சிலுவையில் தலைகீழாக அறைந்து கொல்லப்படுகிறார். அந்த அளவிற்கு வல்லமையுள்ள சாட்சியம் பகர்ந்து அவருடைய சீடர்களாக இவர்கள் இருவரும் மாறிப்போனார்கள். நாமும் நம்மால் எதுவும் இயலாது என்றாலும் கடவுளால் எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தருகிறார். பிலிப்புவை போல பிறரை ஆண்டவரிடம் அழைத்து வருகிற பொறுப்பையும் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ இவ்விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்போம். அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நலன்களுக்காகவும் நன்றி செலுத்துகிற நாம் பிறருக்கு இந்த திருத்துதர்களைப் போல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழக்கூடிய ஆற்றலை ஆண்டவரிடத்திலே இறந்து கேட்போம். ஆமென். உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்த சிந்தனை சொல்லனைத்தும் எந்த
செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருளாவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே நாங்களும் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பிலிப், புனித யாக்கோபு மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களுடன் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வில் இருக்கின்ற தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஒரு சில வினாடிகள் அமைதிக்காக மன்றாடுவோம். நமது இந்திய திருநாட்டில் மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் தொடங்கி இன்றோடு 1 ஆண்டு நிறைவு பெறுகிறது. இன்னும் அந்த மக்கள் வலியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு தகுந்த அமைதியை வழங்க வேண்டுமென்றும் காசா, உக்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கும் அமைதியை தர வேண்டும் என்று மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் தாய் திருநாட்டிற்கும் நாங்கள் வாழும் மானிட சமூகத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே வழியும் உண்மையும் வாழ்வும் ஆனவர். நம் கவலைகளை போக்கி நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் அன்பு விருந்து கழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனின் அன்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.